வணக்கம். 7 Winstar டெக்னாலஜி. இப்போ 10 நாள் கோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லைவாகவே கிளாஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் என்னென்ன விஷயங்கள் கொடுக்க போகிறேன், எவ்வளோ ஃபீஸ், அதை பற்றி விஷயங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். அது நேரில் வந்து படிக்கிறவங்களுக்கு வெறும் 10 நாள்லேயே நம்ம வந்து ஆல்ரெடி அந்த பேசிக் தெரிஞ்சவங்களுக்கு இந்த கான்செப்ட் பண்ணுறேன் நான். அதாவது பேசிக்கான விஷயங்கள் ஃபுல்லாக பண்ண முடியும். போர்டில் என்ன தெளிவாக தெரிஞ்சுக்கணும், மைனூட்டான சர்க்கியூட்டை ஃபாலோ பண்ணணும், அதே மாதிரி ரீபால் பண்ணுறது, ஐஸோட பின் டீட்டெயில், இதை வச்சும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா ஃபால்ட்டு ஒவ்வொரு செக்ஷனுக்கும் எப்படி நம்ம ஃபால்ட்டை கண்டுபிடிக்கணும், என்னென்ன ஐசிசி இருக்கும், அதோட பின் டீட்டெயில், அதை எப்படி நம்ம சர்க்கியூட் ஃபாலோ பண்ணி ட்ரேஸ் பண்ணுறது, இப்போ இதை பற்றி மெத்தடும் நம்ம வந்து கிளாஸ் பண்ணுறோம். நம்ம முழுமையாக A to Z சர்க்கியூட்டை மெயினாக ஃபாலோ பண்ணுறது. சர்க்கியூட் பேஸ் தெரிஞ்சால், அந்த செக்ஷன் தெரிஞ்சால் நம்ம டீப்பாக அந்த ஃபால்ட்டை ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். அதை பற்றி விஷயங்கள் முழுமையாக பண்ணுறதுக்கு வெறும் 10 நாளே நம்ம வந்து இந்த விஷயங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டெய்லி 2 hours கிளாஸ் இருக்கும். ஃபுல்லாக ப்ராக்டிக்கல் கான்செப்ட் தான். டயக்ராம் வச்சு மெயினாக வந்து போர்டை வச்சு நம்ம ப்ராக்டிக்கலாக செஞ்சு காட்டுறோம். அதேமாதிரி இப்போ வரக்கூடிய இந்த ப்ரோட்டோகால் சிக்னலை வந்து நம்ம செக் பண்ணணும். ஒரு ஐசியை பொறுத்தவரை அந்த ப்ரோட்டோகால் சிக்னல் எங்கேருந்து போகுது, எப்படி சிக்னலை ட்ரேஸ் பண்ணுறது, அதை பற்றி விஷயங்கள் முழுமையாக நம்ம அந்த கிளாஸில் பண்ணுறோம். அதேமாதிரி டிசி ரீடிங் எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, யூஎஸ்பி ரீடிங், இதை வச்சு நம்ம ஃபால்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், கன்ஃபார்மாக இந்த ஐஸ் தான் ஃபால்ட்டுன்ற விஷயத்தை எப்படி உறுதியாக கன்ஃபார்ம் பண்ணுறது, இதை பற்றி விஷயங்கள் நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் 10 நாள் கோர்ஸில் நீங்கள் ஈஸியாக எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க முடியும். அப்போ பேசிக்கான விஷயங்கள் தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக்லேருந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 3 month கோர்ஸ் இருக்குது. அது முழுமையாக நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா ஃபுல்லாக A to Z நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கப்புறம் ஃபோனை பற்றி புது அப்டேட் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் சர்க்கியூட்டை பேஸ் தெரிஞ்சுக்கணும். அந்த பேஸை தான் முழுமையாக சொல்லித்தர போகிறேன். அதேமாதிரி காமனாக ஃபால்ட்டு பார்க்க தான் சொல்லித்தர போகிறேன். உங்களுக்கு எல்லா ஃபோனுக்கும் காமனாக எப்படி ட்ரேஸ் பண்ணுறது, இந்த மாடல் ஒவ்வொரு மாடல் தகுந்த மாதிரி நீங்கள் படிச்சிங்கன்னு சொன்னால் எத்தனை லட்சம் மொபைல் இருக்குது, எல்லா மொபைலையும் பார்க்குறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ பொதுவாக நம்ம ஃபால்ட்டு பார்க்குறதுக்கு முன்னாடி செக்ஷனை ஈஸியாக தெரிஞ்சுக்கணும். என்னென்ன செக்ஷன் இருக்குது, எப்படி இது வேலை செய்யுது, சப்ளை எங்கேருந்து வரும், எந்த டைமிங்கில் அந்த வோல்டேஜ் வரும், அதை எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறது. அதேமாதிரி ஐசி ரீபால் பண்ணும்போது, அதாவது எக்ஸாம்பிள் ஒரு ஐசி ரிமூவ் பண்ணுறோன்னா அது பிரிண்ட் கட் ஆகிடுச்சுன்னா என்ன ரியாக்ட் பண்ணணும், எப்படி அதை சரி பண்ணுறது, அதில் அந்த பால்ஸோட டீட்டெயில் என்ன, அந்த பால்ஸில் என்னென்ன ஃபங்க்ஷன் ஆகுதுன்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம அந்த சர்க்கியூட்டை ஃபாலோ பண்ணி ஆகணும். இப்போ சர்க்கியூட் கான்செப்ட் தான் உங்களுக்கு இந்த கிளாஸில் முழுமையாக கொடுக்க போகிறேன். அது மட்டும் இல்லை, நம்மளாக ஓனாகவே ஃபால்ட்டை கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது எப்படின்னா நம்மளே ஃபால்ட்டு பண்ணி அதோட சொல்யூஷனை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எந்தெந்த இடங்களில் நம்ம ரியாக்ட் பண்ணுறோமோ அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும், டிசி ரீடிங்கில் யூஎஸ்பி ரீடிங்கில் எப்படி இருக்கும், மீட்டரை செக் பண்ணும்போது என்ன மாதிரி ரியாக்ஷன் இருக்கும், அதை பற்றி விஷயங்கள் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பண்ண போகிறோம். ப்ராக்டிக்கல் பண்ணக்கூடிய விஷயங்களை ஃபுல்லாக நோட்ஸ் எடுக்க போகிறோம். அதே மாதிரி இப்போது கான்செப்ட் ஏற்கனவே பார்த்து அந்த வீடியோஸில் பார்த்துட்டு சார்ட்டை வச்சு ஐசியை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு ஐசியோட ஃபங்க்ஷனை பற்றியும் A to Z நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு சொன்னால் கண்டிப்பாக ஈஸியாக ஃபால்ட்டு கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஐசி ஸ்டார்ட் பண்ணுற இடத்துலேருந்து எண்ட் பண்ணுற இடம் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, ஒரு 50 பின் ஐசியில் இருக்குன்னா அந்த 50 பால்ஸுமே எப்படி ஃபங்க்ஷன் ஆகும், அப்போ ஒவ்வொரு பாலையும் ட்ரேஸ் பண்ணி கன்ஃபார்மாக ஃபால்ட் அட்டன் பண்ண முடியும். இப்போ அந்த இதில் வந்து நெட்வொர்க் செக்ஷனை பற்றி அதை சொல்லியிருப்பேன். அது 4G 3G கான்செப்ட் வரக்கூடிய ஐசி அப்படின்னு சொன்னால் அந்த 4G ஐசியில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பின் இருக்கும், அந்த 4G ஐசியோட பின்னில் வந்து எப்படி நம்ம ஸ்விட்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கும். இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நெட்வொர்க் கம்ப்ளைண்ட்லேயே வந்து நிறைய கான்செப்ட் ஃபாலோ பண்ணணும். ஆனால் எல்லோரும் என்ன செய்கிறாங்க, டவர் கம்ப்ளைண்ட்னா உடனே WTR ஐசியை மாற்றணும், நெட்வொர்க் ஐசியை மாற்றணுன்ற கான்செப்ட் இருக்காங்க. அதுக்கு தரக்கூடிய சப்ளை வோல்ட்டு மெயினாக WTR ஐசிக்கு 1 volt 2 volt இந்த ரேஞ்ச் தான் வோல்டேஜ் ட்ரேஸ் பண்ணி பார்த்துட்ருக்காங்க. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா வோல்டேஜ் நிறைய இருக்குது. அதுமாதிரி நெட்வொர்க் ஐசிக்கு வரக்கூடிய பிபிகே சப்ளை இந்த மாதிரி விஷயங்கள் தான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்காங்க. தவிர இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய வோல்டேஜ் இருக்குது. அப்போ வோல்டேஜ் பவர் சப்ளை செக்ஷனில் வரக்கூடிய வோல்டேஜ் வந்து சிஸ்டம் வோல்டேஜ் எப்படி இருக்கும், எல்டிஓ வோல்டேஜ் எவ்வளோ இருக்கும், எத்தனை வோல்டேஜ் இருக்கும், எல்டிஓ வோல்டேஜ் எங்கேருந்து க்ரியேட் ஆகுது, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும். இது மாதிரி ஒவ்வொரு ஐசியை பற்றி A to Z நம்ம தெரிஞ்சிட்டோம்னா அப்போ நம்ம ஒவ்வொரு கிளாஸ்லேயும் தனித்தனியாக ஒவ்வொரு ஐசியை பற்றி நம்ம கிளாஸஸ் பார்க்க போகிறோம். அப்போ ஐசியை நம்ம முழுமையாக புரிஞ்சிட்டோம்னு சொன்னால் ஃபால்ட் பார்க்க ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் அதுக்கப்புறம் ஒரு ஃபோன் எடுத்து முழுமையாக நீங்கள் படிச்சுட்டு அப்புறம் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஈஸியாக பார்க்கலாம்.
அப்போ மெயினாக வந்து நம்மளே ஒரு போர்டு எடுத்து ஃபுல் டயக்ராம் ஒவ்வொரு ஐசியை பற்றி நடத்த போகிறோம். அதில் நம்ம ஃபால்ட் பண்ணி என்ன ரியாக்ஷன் ஆகுது, அந்த சப்ளை லைனில் ஷார்ட் பண்ணால் என்ன ரியாக்ட் ஆகும், சிங்கிள் லைனில் ஷார்ட் ஆகிடுச்சுன்னா என்ன ரியாக்ட் ஆகும், ஓப்பன் ஆனால் என்ன ரியாக்ஷன் இருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணி பார்த்தால் கண்டிப்பாக A to Z எல்லா ஃபோனுக்கும் ஒரே பேஸாக இருக்கும். அந்த பேஸை நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அதாவது இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னா பேசிக்கான விஷயங்கள் ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக புரிய வச்சிடலாம். இல்லை ஆல்ரெடி நம்ம அக்செப்ட் பண்ண முடியுதுன்னா கண்டிப்பாக இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லைன்னா 3 month கோர்ஸில் ஃபுல் A to Z நம்ம இதை பற்றி முழுமையாக இன்னும் டீப்பாகவும் தெரிஞ்சுக்கலாம். இல்லை முழுமையாக வந்து நம்ம கான்செப்ட் என்ன, செக்ஷனை பற்றியும் ஐசியை பற்றியும் ப்ளஸ் ஃபால்ட் எப்படி கண்டுபிடிக்கணும், ஃபால்ட் எப்படிலாம் நம்ம கான்செப்ட் எப்படிலாம் ஃபால்ட் ரெடி பண்ணுறது விஷயத்தை பற்றியும் முழுமையாக நம்ம இதில் கிளாஸில் சொல்ல போகிறோம். இது ஜம்பர் அடிக்கிறதுலேருந்து மைனூட்டாக வந்து ஐசி ரிமூவ் பண்ணி ரீபால் பண்ணுற வரைக்கும், அப்புறம் பிரிண்ட் லேயர் கட் ஆயிடுச்சுன்னா எப்படி பண்ணுறது, டபுள் லேயர் எப்படி ஃபாலோ பண்ணுறது, இதை பற்றி விஷயங்கள் நம்ம வந்து முழுமையாக கிளாஸ் பண்ணுறோம். இந்த கோர்ஸ் பண்ணணுன்னா 10 நாள் கோர்ஸு 5000 ஃபீஸ் வரும். ஜாயின் பண்ணவங்கன்னா இப்போ நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணிட்டு பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டீங்க அப்படின்னு சொன்னால் அந்த கோர்ஸில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அல்லது ஃபுல் கோர்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் 3 month வரும். அதோட முழு டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னென்ன கிளாஸஸ் வரும்ன்ற விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம கிளாஸில் வந்து 2 hours கிளாஸ் இருக்கும். ப்ராக்டிக்கல் ஃபுல் டைம் இருந்து பண்ணலாம். அதேமாதிரி லைவாக போர்டை வச்சு தான் நான் உங்களுக்கு பெரும்பாலும் செஞ்சு காட்ட போகிறேன். முழுமையாக வந்து அப்டேட் கான்செப்ட் கூடிய விஷயங்கள் மட்டும்தான் நம்ம இதில் ஃபாலோ பண்ண போகிறோம். அப்போது ஃபால்ட்டு விஷயம் எதனால் நடக்குது, என்ன காரணம்ன்ற விஷயத்தை முழுமையாக தெரிஞ்சுக்கிறது தான் இந்த கோர்ஸ் நான் நடத்துகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.